சாப்பாடுன்னா அது மதுரை தாங்க. விதவிதமா சாப்பிடுறதுல வந்து மதுரைக்காரங்கள அடிச்சுக்கவே முடியாது. நீங்க நைட்டு 12 மணிக்கு போனா கூட உங்களுக்கு சுட சுட சாப்பாடு மதுரையில கிடைக்குங்க. அப்படிப்பட்ட மதுரையில தாங்க ஒரு தேங்காய் பால் சாப்பிடலான்னு வந்தேங்க தெற்கு வாசல் பக்கம். வேற லெவலா அவங்க செய்யும்போதே அந்த வாடை அடிச்சதுங்க. தேங்காய் பால்னா சொல்லவா வேணும்? அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரைலாம், அப்புறம் சுக்கு, திப்பிலி, அப்புறம் என்னென்னமோ மசாலாலாம் போட்டு தரமா அந்த அண்ணன் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆத்தி நல்லா ஆத்துனாருங்க. நல்லா கொதிக்க கொதிக்க இருந்ததுங்க. நல்லா ஆத்தி நமக்கு குடுத்தாருங்க. ஸோ மதுரைக்காரங்க வந்து சாப்பாடுக்கு மட்டும் இல்லங்க, விதவிதமா செஞ்சு குடுக்குறதுலயும் கெட்டிக்காரங்கன்னே சொல்லலாம். சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டா இருந்ததுங்க. கண்டிப்பா மதுரை பக்கம், அது தெற்குவாசல் பக்கம் போனீங்கன்னா, இத வந்து சாப்பிடுறதுக்கு வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. நெறையா நீங்க விதவிதமா சாப்பிடலாங்க. மதுரையில பொறுத்தவரைக்கும் நீங்க தரமா, டேஸ்ட்டா சாப்பிடுறதுக்கு மதுரைய விட்டா வேற வேற ஊரு உலகத்திலேயே கிடையாதுங்க. அந்த அளவு சொல்லலாம். என் சொந்த ஊரே மதுரை தான். ரொம்ப சாப்பிடுறதுக்காகவே நான் மதுரைக்கு போவேன்.